அமரன் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே சிப்பாய் விக்ரம் சிங் அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். அமரன் படத்துடைய நாயகன் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பட்டி தான் சிப்பாய் விக்ரம் சிங். மிக சிறந்த வீரரான சிப்பாய் விக்ரம் சிங் அவருடைய பட்டியான மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருந்தார். இந்தியன் ஆர்மியோட மிகச்சிறந்த வீரர்களில் ஒருத்தரும் ஷௌரிய சக்ரா அவார்டியுமான சிப்பாய் விக்ரம் சிங் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிப்பாய் விக்ரம் சிங் ஹரியானா மாநிலத்தோட ரேவரி மாவட்டத்தில் பிறந்தார். விக்ரம் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நீண்ட இராணுவ பாரம்பரியம் இருக்குது. விக்ரம் அவர்களுடைய கொள்ளு தாத்தா பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணினவர். விக்ரம் அவர்களுடைய தாத்தாவும் அப்பாவும் இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணினவங்க. வீரமும் தேசப்பற்றும் நிறைஞ்சவங்களால் வளர்க்கப்பட்டதுனாலையோ என்னமோ ரொம்ப சின்ன வயசுலேயே ஆர்மி தான் அவருடைய லைஃப்னு முடிவு பண்ணினார் விக்ரம். சின்ன வயசுலேயே ஆர்மியில் சேர்றதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு விக்ரம். ஹை ஃபிட்னஸோடு இருந்த விக்ரம் இந்தியன் ஆர்மிக்கு ரொம்ப ஈஸியாக செலக்ட் ஆகிட்டார். பல போர்களை சந்தித்த பயமறியா வீரர்கள் நிறைஞ்ச ராஜ்புட் ரெஜிமெண்ட்டுடைய 17th பெட்டாலியனில் அவருடைய 19வது வயசில் இணைஞ்சார் சிப்பாய் விக்ரம் சிங். அவருடைய டிசிப்ளின், டெடிகேஷன், கரேஜ், இன்டிகிரிட்டி, எக்ஸப்ஷனலான பெர்ஃபார்மன்ஸ்னால குறுகிய காலத்திலேயே அவருடைய சக வீரர்கள்கிட்டையும் உயர் அதிகாரிகள்கிட்டையும் நல்ல பெயரை வாங்கினார் விக்ரம். சவால்களை எதிர்கொள்கிற திறனும் கடமையை செய்ய எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருக்கிற குணமும் விக்ரம் சிங் அவர்களை அவருடைய ஆஃபீஸர்ஸுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு சோல்ஜராக மாற்றுச்சு. நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டோட பார்க்கவே ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் விக்ரம். ஆனால் விக்ரம் கூட பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் விக்ரம் ரொம்பவே சாஃப்டாக பேசி பழகக்கூடிய நபர் அப்படிங்கிறது. ஆர்மியில் சேர்ந்ததுக்கப்புறம் பல சக்ஸஸ்ஃபுல்லான மிஷன்ஸை செஞ்சு அவருடைய கெரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்ட விக்ரம் அவருடைய பர்சனல் லைஃபும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. விக்ரம் அவர்களுக்கு சுஷீலா அவர்களோட திருமணம் ஆச்சு. இவங்களுக்கு அபிஷேக் அப்படிங்கிற ஒரு மகனும் பிறக்கிறாரு. பல வருஷம் அவருடைய பேரண்ட் யூனிட்டான 17 ராஜ்புட் ரெஜிமெண்ட்டில் சர்வ் பண்ணினதுக்கு அப்புறமா டிசம்பர் 2012 சின்னார்கோரோட ஆப்ரேஷன் கமாண்டில் செயல்படுற CAF வெக்டர் ஃபோர்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற 44 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுக்கு டெப்யூட் ஆகிறாரு விக்ரம். இந்த போஸ்டிங் மூலமாக சிப்பாய் விக்ரம் அதிக சவால்கள் நிறைஞ்ச ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சோஃபியான் டிஸ்ட்ரிக்டில் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிப்பாய் விக்ரம் சிங் அவர்கள் 44RRோட சார்லி கம்பெனியில் இண்டக்ட் ஆகிறாரு. 44RR சார்லி கம்பெனியோடைய கமாண்டர் தான் மேஜர் முகுந்த் வரதராஜன். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பட்டியாக நியமிக்கப்படுறாரு சிப்பாய் விக்ரம் சிங். அவரோட பட்டியான மேஜர் முகுந்த் அவர்கள் கூட சேர்ந்து காஷ்மீரில் பல கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காரு சிப்பாய் விக்ரம் சிங். 25 ஏப்ரல் 2024 ஏப்ரல் 24 அன்னைக்கு தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள் மேலே தாக்குதல் நடத்தின பயங்கரவாதிகளும் அவங்களுடைய கமாண்டரும் காசிபத்ரி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள ஒரு பில்டிங்கில் பதுங்கி இருக்கிறதா மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு அவருடைய இன்ஃபார்மர்ஸ் மூலமாக சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உடனடியாக பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்துக்கு மேஜர் முகுந்த் அவர்களுடைய தலைமையில் 44RR சார்லி கம்பெனியோட QRT போகிறாங்க. அங்கே போனதும் பயங்கரவாதிகள் தப்பிச்சு போக முடியாதபடி பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற பில்டிங்கை சுற்றி வளைக்கிறாங்க நம்ம வீரர்கள். அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால முதல் வேலையாக மக்கள் எல்லாரையும் மீட்டு அவங்க எல்லாரையும் சேஃபான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு மேஜர் முகுந்த். இதுக்கப்புறம் பயங்கரவாதிகளை சரணடைய வைக்க முயற்சி பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். ஆனால் பயங்கரவாதிகள் சரணடைய தயாராக இல்லை. அந்த பில்டிங் உள்ள சேஃபான இடத்துல பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை நோக்கி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீரர்களும் உடனடியாக பதிலடி கொடுக்குறாங்க. ஆனால் பயங்கரவாதிகள் அந்த பில்டிங் உள்ள சேஃபாக பதுங்கியிருந்ததுனால அவங்கள நம்ம வீரர்களால் ஸ்பாட் பண்ண முடியல. நம்ம வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் ஆரம்பித்த இந்த கன் ஃபைட் தொடர்ந்து சில மணி நேரத்துக்கு நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. இதே நிலைமை நீடிச்சா பயங்கரவாதிகள் இருட்டை பயன்படுத்தி தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த பில்டிங் உள்ளேயே போய் அங்கே இருக்கிற பயங்கரவாதிகளுடைய கதையை முடிக்க பிளான் பண்ணுறாரு மேஜர் முகுந்த். இது மாதிரி பில்டிங் உள்ள போய் பயங்கரவாதிகளை என்கேஜ் பண்ணுறதுல அதிக ஆபத்து இருக்கிறதுனால தனியாளாக போய் இந்த ஆப்ரேஷனை செஞ்சு முடிக்க பிளான் பண்ணுறாரு மேஜர் முகுந்த். ஆனால் மேஜர் முகுந்த் அவர்களுடைய பட்டியான சிப்பாய் விக்ரம் சிங், நான் உங்களோட பட்டி சார், என்னால் உங்களை தனியாக அனுப்ப முடியாது, நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பல ஆப்ரேஷன்ஸில் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய பட்டி விக்ரம் சிங் கூட வரத்துக்கு சம்மதிக்கிறாரு மேஜர் முகுந்த். மேஜர் முகுந்த் அவர்களும் சிப்பாய் விக்ரம் அவர்களும் ஒரு IEDயை ரெடி பண்ணுறாங்க. அவங்களுடைய டீம்மேட்ஸ் கொடுத்த கவர் ஃபயரை பயன்படுத்தி மெதுவாக தவழ்ந்து அந்த பில்டிங்கை நோக்கி போகிறாங்க மேஜர் முகுந்தும் சிப்பாய் விக்ரமும். அந்த பில்டிங்குடைய என்ட்ரன்ஸில் IEDயை பிளேஸ் பண்ணினதுக்கப்புறம் சுமார் 5:30 மணிக்கு அந்த டிவைஸை வெடிக்க வைக்கிறாங்க நம்ம வீரர்கள். அந்த என்ட்ரன்ஸ் வெடித்து செதறுது. வெடித்ததுனால கிளம்பின புகை அடங்குறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ரைஃபிள்ஸை பர்ஸ்ட் மோடில் போட்டுக்கிட்டு தொடர்ந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே அந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆகிறாங்க மேஜர் முகுந்த் அவர்களும் சிப்பாய் விக்ரம் சிங் அவர்களும். உள்ளே என்டர் ஆனதும் நம்ம வீரர்களை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாங்க அந்த பில்டிங் உள்ள இருந்த பயங்கரவாதிகள். அந்த புல்லட்ஸ்லேருந்து திறமையோட தப்பிக்கிறாங்க மேஜர் முகுந்தும் சிப்பாய் விக்ரமும். துரிதமாக செயல்படுற மேஜர் முகுந்த் ஒரு கிரனேட் எடுத்து பயங்கரவாதிகளை நோக்கி வீசுறாரு. மேஜர் முகுந்த் அவர்களுடைய இந்த தாக்குதலில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்படுறாரு. உடனடியாக மீதமிருந்த 2 பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை நோக்கி ஒரு கிரனேடை வீசிட்டு அந்த பில்டிங்லேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பில்டிங்குள்ளே போய் பதுங்கிக்கிறாங்க. பயங்கரவாதிகள் வீசின கிரனேடோடைய பிளாஸ்ட்லேருந்து தப்பிக்கிற மேஜர் முகுந்தும் சிப்பாய் விக்ரமும் பயங்கரவாதிகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பயங்கரவாதிகள் இருக்கிற அந்த பில்டிங் உள்ளே போயிடுறாங்க.
அந்த பில்டிங் உள்ள நுழைஞ்சதும் பயங்கரவாதிகளுக்கும் நம்ம வீரர்களுக்கும் நடுவில் கன் ஃபைட் நடக்குது. இந்த கன் ஃபைட்டில் அட்வான்டேஜான பொசிஷனில் இருந்த பயங்கரவாத கமாண்டர் மேஜர் முகுந்த் அவர்களை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாரு. இதில் மேஜர் முகுந்த் காயமடைகிறாரு. ஆனாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த பயங்கரவாத கமாண்டரை நோக்கி குறி தவறாமல் ஃபயர் பண்ணி இந்தியன் ஆர்மியோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் இருந்த அந்த பயங்கரவாத கமாண்டரை எலிமினேட் பண்ணுறாரு மேஜர் முகுந்த் வரதராஜன். அப்போது அந்த பில்டிங்கோட வேறொரு பகுதியில் பதுங்கியிருந்த இன்னொரு பயங்கரவாதி மேஜர் முகுந்த் அவர்களை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாரு. இந்த தாக்குதலில் மேஜர் முகுந்த் அவர்கள் படுகாயம் அடைகிறாரு. அவருடைய கமாண்டரும் பட்டியுமான மேஜர் முகுந்த் படுகாயமடைகிறத பார்க்குற சிப்பாய் விக்ரம் சிங் வேற எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக பாஞ்சு மேஜர் முகுந்த் அவர்களுக்கும் அந்த பயங்கரவாதிக்கும் நடுவில் வராரு. அவருடைய உடம்பை ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்கி எல்லா புல்லட்ஸையும் அவருடைய உடம்புல வாங்கி மேஜர் முகுந்த் அவர்கள் மேலே மேற்கொண்டு எந்த புல்லட்ஸும் படாத மாதிரி பார்த்துக்கிட்டாரு சிப்பாய் விக்ரம் சிங். இது மட்டும் இல்லாமல் உடனடியாக ரேடியோ மூலமாக மேஜர் முகுந்த் அவர்களை எவாக்குவேட் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிக்க சொல்லி அவருடைய டீம் கிட்ட சொல்கிறாரு சிப்பாய் விக்ரம் சிங். அதே நேரத்தில் அவங்கள நோக்கி ஃபயர் பண்ணிகிட்டு இருந்த அந்த 3வது பயங்கரவாதி கூட க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டிலில் ஈடுபடுறாரு சிப்பாய் விக்ரம் சிங். அந்த க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டிலில் அந்த பயங்கரவாதியை எலிமினேட் பண்ணுறாரு சிப்பாய் விக்ரம் சிங். ஆனால் அந்த க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டிலில் சிப்பாய் விக்ரம் சிங் அவர்களுடைய கழுத்துலையும் தலையிலையும் புல்லட்ஸ் பாஞ்சிருந்துச்சு. இதில் மோசமாக காயமடைஞ்ச இந்த சிப்பாய் விக்ரம் சிங் கன் ஃபைட் நடந்த அந்த இடத்துலையே நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணுறாரு. எவாகுவேஷன் டீம் அந்த பில்டிங் உள்ள வந்து படுகாயமடைஞ்ச நிலமையில் இருந்த மேஜர் முகுந்த் அவர்களை உடனடியாக மீட்கிறாங்க. அப்போ மேஜர் முகுந்த், பயங்கரவாத கமாண்டருடைய கதையை முடிச்சிட்டேன், ஆனால் பேட் லக், விக்ரம் நம்மளை விட்டு போயிட்டான், எனக்கும் அடிபட்டிருக்கு, என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களை மீட்டு ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற மாவீரன் நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணிடுறாரு. காசிபத்ரியில் நடந்த இந்த ஆப்ரேஷனில் ஒரு பயங்கரவாத கமாண்டர் உட்பட 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இது மூலமாக தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே பழி தீர்த்துக்கிட்டாங்க இந்தியன் ஆர்மி. ஆனால் காசிபத்ரியில் நடந்த இந்த ஆப்ரேஷனில் மேஜர் முகுந்த் வரதராஜன் மற்றும் சிப்பாய் விக்ரம் சிங் அப்படிங்கிற 2 மாவீரர்கள் நாட்டுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணிட்டாங்க. காசிபத்ரி ஆப்ரேஷனை பற்றி சினிமாவில் பார்க்குறதுக்கும் இல்லை புக்கில் இருக்கிறதுக்கும் இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களுக்கும் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும். நான் நம்ம வீரர்களுடைய அவார்ட் சைட்டேஷன்லேருந்து சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ரேஷனை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதுக்காகவும் அவருடைய தலைமை பண்புகளுக்காகவும் அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் அவருடைய திறமைக்காகவும் நாட்டுக்காக அவர் செஞ்ச உச்சபட்ச தியாகத்துக்காகவும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. அவருடைய வீரத்துக்காகவும் அவருடைய டெடிகேஷனுக்காகவும் நாட்டுக்காக அவர் செஞ்ச உச்சபட்ச தியாகத்துக்காகவும் சிப்பாய் விக்ரம் சிங் அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற 3வது உயரிய விருதான ஷௌரிய சக்ரா வழங்கப்பட்டுச்சு. मेरा पति का मेरे बहुत गर्व है। मेरा पति बहुत बहादुर था, बहुत निडर था। मेरा पति ने घर परिवार कुछ नहीं देखा, सिर्फ देश के लिए अपनी जान की बाजी लगा दी। வீரத்துக்கும் நட்புக்கும் நம்பிக்கைக்கும் மறுபெயராக இருந்த சிப்பாய் விக்ரம் சிங் ஷௌரிய சக்ரா அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த நாயக் கண்ணாலன் கென்னடி கீர்த்தி சக்ரா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.